தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து சிவகங்கை மாவட்டத்தின் 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 45,000த்திற்கும் அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றில் இருந்து 5 நாட்களுக்கு தண்ணீர் விட திட்டமிட்டுள்ளனர். எனவே வைகை ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையினால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 16வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்டு பயணிகள் நடந்து செல்லும் படிக்கட்டுகளும் சேதமாகியுள்ளன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் வனத்துறையினரும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வேலூரில் பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டை காந்தி சிலை அருகே தொடங்கிய நடைபயணம் மக்கான் ஆற்காடு சாலை, காட்பாடி சாலை, கிரீன் சர்க்கிள் வழியாக நறுவி மருத்துவமனையில் நிறைவுற்றது. புகைப்பிடிப்பதாலும் மது பழக்கத்தாலும் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படுவது என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூழாங்கற்களை கடத்திய லாரியை பறிமுதல் செய்த போலீசார் அதன் ஓட்டுநர் அஜித்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அசோகன் தலைமையில் போலீசார் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எரைஞ்சி என்ற இடத்தில் டிப்பர் லாரியை மடக்கி சோதனை செய்தபோது அதில் அனுமதியின்றி கூழாங்கற்களை ஏற்றிச் சென்றது தெரியவந்தது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தங்கத்தேர் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 கிலோ தங்கத்தில் ஏகாம்பரநாதருக்கு தங்கத்தேர் கட்டப்பட்டு வருகிறது. 15 அடி நீளம், 13 அடி அகலம், 23 அடி உயரத்திலான தங்கத்தேரின் கட்டுமான பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தங்கத்தேரை கோவிலில் நிறுத்துவதற்கு ஏதுவாக 18 லட்சம் மதிப்பில் மண்டபமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தங்கத்தேரில் தகடுகள் பொருத்தும் பணியும் நிறைவு பெற்ற பின் நாள் குறிக்கப்பட்டு விரைவில் ஏகாம்பரநாதர் கோவிலின் தங்க தேரோட்டத்தை விமரிசையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெய்த மழையால் சேதமடைந்த பல்லாவரம் குன்றத்தூர் சாலை இரவோடு இரவாக சீரமைக்கப்பட்டது. சுமார் 7 கிலோமீட்டர் நீளமுடைய பல்லாவரம் குன்றத்தூர் சாலை சேதமடைந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். சாலையை விரைந்து சீரமைத்திட கோரிக்கை எழுந்த நிலையில் நேற்று இரவு சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. இதேபோல் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.